சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் சீற்றம் காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, தற்போது அங்கு கடல் சீற்றம் எந்த அளவிற்கு நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மாலதி. நாம் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் குடிசை பகுதியில் இருக்கோம். ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கடல் சீற்றத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடுகளை பாதுகாக்கிறதுக்காக பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கரை ஓரங்கள்ல மணல் மூட்டைகளை போட்டும் அதே மாதிரி கற்களை போட்டும் அவங்க பாதுகாக்கிறாங்க. ரொம்ப கடல் சீற்றம் அதிகமா இருக்கிறதுனால உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது, ஒரு பயம் இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கூடுதல் தகவலோட பொதுமக்களே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நீங்க இந்த குடிசை பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்ன நிலவரம்? ஏன் இப்படி கடல் சீற்றத்தோட காணப்படுது? எத்தனை நாளா இவ்வளவு சீற்றம் இருக்கு? இது 10 நாளா இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தது. கடல்ல அரிப்பு ஏற்பட்டுனே இருக்கு. கடல்ல அந்த மண் மூட்டை வச்சு நாங்க போட்டு எங்களோட வீடை காப்பாத்தின்னு இருக்கோம். பாறை போட்டு தரேன்னு சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இன்னமும் போடவே இல்லை. எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வீடு ஒதுக்கி தரேன் அப்படி சொன்னாங்க. அதுவும் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை. பார்த்துட்டு போறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. எங்களோட வீடை காப்பாத்திக்கணும், நாங்க மண் மூட்டை வச்சுதான் காப்பாத்திக்கிறோம். எங்களுக்கு வீடும் இல்ல, வாசலும் இல்ல. 10 நாளா இன்ன வரைக்கும் நாங்க பசி பட்டினியோட தான் இருக்கோம். யாரும் சாப்பாடும் தண்ணியும் ஏதோ இன்ன வரைக்கும் கொடுக்கல. வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. எங்களோட வாழ்வாதாரம் இங்க. எங்களுக்கு வீடு செம்மஞ்சேரில கனை நகர்ல குடுக்கறேன்னு சொல்றாங்க. எப்படி நாங்க போக முடியும்? எங்களுக்கு இங்கதான் நாங்க ஃபிஷர்மேன், டோட்டலா ஃபிஷர்மேன் இருக்கா, எல்லாருமே ஃபிஷர்மேன். மீன் பிடிக்க கடலுக்கு செல்லணும். நாங்க எங்க வீட்டுக்காரல மீன் பிடிக்கிறவர் தான். போட்டு நாங்க அங்க விட்டு வச்சுக்கிறோம். எங்களால கடல் மீனும் பிடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. 10 நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கும். கீழே இறங்கினா கடல் அதிகமா அதிகரிக்குது. ஒன்னும் பண்ண முடியல எங்களால. இதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, பாறையும் கொட்டுங்க, ஃபுல்லா எங்க வீடை காப்பாத்தி கொடுங்க. இருக்கிற வீடையாச்சும் காப்பாத்தி கொடுங்க. ஏற்கனவே இருந்த வீடெல்லாம் போயிடுச்சு. எங்க வீடு முன்னாடி இருந்தது, முன்னாடி போயிடுச்சு. பிளாட்பாரத்துல எடுத்துன்னு போய் சாமா செட்லாம் நாங்க போட்டு வச்சிருக்கோம். நாங்க எங்க போறது? நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க கவர்மெண்ட்ல இருந்து எதனா நிதி உதவி எதனா பண்ணணும் எங்களுக்கு. தொடர்ந்து இந்த மக்கள் இந்த கடல் சீற்றத்தால பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. வீடுகளை இழந்திருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போய் சாலைக்கு நடுவில் போட்டு அங்கதான் வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழலை சொல்றாங்க. இந்நாள் வரைக்குமே எந்தவித அரசு அதிகாரிகளும் அலுவலர்களும் இவங்களுடைய குறைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடைபெற்றது, என்ன மாதிரியான சூழலை இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்கவே இல்லை. அப்படிங்கறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிற வண்ணம் அவங்களுக்கு மாற்று வழி ஏற்பாடுகள் ஏதேனும் பண்ணணும்னு, நிதி உதவிகள் செய்யணும்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மாலை லாவண்யா, தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.